பணியிடங்களுக்கு மீண்டும் திரும்பும் நிலையில் பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் வெளியீடு பணியிடங்களுக்கு மீண்டும் திரும்பும் இந்த காலகட்டத்தில் அனைத்து ஊழியர்களும் கடைபிடிக்க வேண்டிய பல பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலாவது, எச்சரிக்கை செய்திகள் அல்லது தேசிய எச்சரிக்கை அமைப்பிலிருந்து வரும் அறிவிப்புகளை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதில் உள்ள வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதிகாரப்பூர்வமான மற்றும் நம்பகமான தகவல் மூலங்களிலிருந்து வரும் புதுப்பிப்புகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும். உறுதி செய்யப்படாத வதந்திகளை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை வெளியிடப்படும் நேரங்களில் கட்டிடத்தின் உள்ளேயே இருப்பது சிறந்ததாகும். அமைதியாக இருந்து ஜன்னல்கள், கண்ணாடி சுவர்கள் மற்றும் திறந்த பகுதிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கட்டிடத்தின் உள்ளே தேவையற்ற அசைவுகளை குறைக்க வேண்டும். அவசர நிலை ஏற்பட்டால் பயன்படுத்த வேண்டிய அவசர வெளியேறும் வழிகள் மற்றும் கூடும் இடங்களை முன்கூட்டியே அறிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியம். மூன்றாவது, அவசரமாக வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் லிப்ட்களை பயன்படுத்தாமல் படிக்கட்டுகள் மற்றும் அவசர வெளியேறும் வழிகளை பயன்படுத்த வேண்டும். அமைதியாக நகர்ந்து தள்ளுமுள்ள அல்லது கூட்ட நெரிசலை தவிர்க்க வேண்டும். நான்காவது, கட்டிடத்திற்கு வெளியே இருக்கும் போது திடீர் சம்பவம் ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள பாதுகாப்பான இடத்திற்குள் செல்ல வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் வரை அந்த பாதுகாப்பான இடத்தில் தங்கி இருக்க வேண்டும். ஐந்தாவது, சந்தேகத்திற்கிடமான பொருள் ஏதேனும் காணப்பட்டால் அதை தொடாமல் அல்லது அருகில் செல்லாமல் உடனடியாக அங்கீகரிக்கப்பட்ட வழிகளின் மூலம் அதிகாரிகளிடம் தகவல் அளிக்க வேண்டும். ஆறாவது, பணியிடங்களில் தொழில்முறை ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். முக்கிய இடங்கள் அல்லது பாதுகாப்பு நடைமுறைகளை படம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அவசர தொலைபேசி எண்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பாதுகாப்பு அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைத்து அவர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். இறுதியாக, இந்த பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை அனைவரும் கடைபிடிப்பதன் மூலம் ஒவ்வொருவரின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதுடன் அனைத்து பணியிடங்களும் பாதுகாப்பாக செயல்படுவதற்கும் உதவியாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனைவரும் கவனமாக இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.